காலைதோறும் புதியவை. சகோதர சிநேகம். நவம்பர் 17. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. பல்கலைக்கழகத்தின் 2019ஆம் ஆண்டின் பட்டமளிப்பு விழாவில் 608 மாணவர்கள் அவர்களின் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமானார்கள். கல்லூரி முதல்வர் மாணவர்களின் தேசங்களின் பெயர்களை வாசித்து அவர்களை வரிசையில் நிற்கும்படி கூறினார். ஆப்கானிஸ்தான், பொலிவியா, போஸ்னியா என்று 60 நாடுகளின் பெயர்களை முதல்வர் வாசித்தார். அந்தந்த நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் மகிழ்ச்சியோடு வரிசையில் நின்றனர். 60 நாடுகள், ஒரே பல்கலைக்கழகம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அழகான சொல்லின் உதாரணங்கள் ஒற்றுமையில் வாழும் மக்களை எதிர்பார்க்கும் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறது. சங்கீதம் 133 தேவ ஜனத்தின் ஒற்றுமை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு பண்டிகையை ஆசரிக்கப் போகும் இஸ்ரவேலர்களால் பாடப்பெறுகிற சங்கீதம். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துகிற வேற்றுமைகள் இருந்தாலும் ஒருமித்து வாசம் செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சகோதர சிநேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களை அபிஷேகம் செய்யும் போது அவர்களின் தலையிலிருந்து தாடி வழியாக வஸ்திரத்தின் மீது விழும் அபிஷேக தைலத்துக்கும் ஒப்பிடப்பட்டுள்ளது. இந்த உருவகங்கள் இணைந்து ஒற்றுமை என்பது தேவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை வழிந்தோட செய்யக்கூடியது என்பதை உணர்த்துகிறது. ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. யாத்ராகமம் 29:6-7. இனம், தேசம், வயது என்பதில் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள் வேற்றுமைகள் இருந்தாலும் ஆவியில் ஓர் ஆழமான ஒற்றுமை இருக்கிறது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். எபேசியர் 4:3. இயேசு நம்மை நடத்துகிற அந்த பொதுவான பிணைப்பை நாம் கொண்டாடும் போது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேற்றுமைகளை தழுவி மெய்யான ஒற்றுமையின் மேன்மையை நாம் அனுபவிக்கக்கூடும். கிறிஸ்துவில் சகோதர சிநேகத்தின் நன்மையை நீங்கள் எப்போது அனுபவித்தீர்கள்? ஜெபம். பரலோக பிதாவே, ஒற்றுமையோடு வாழ்வதற்கு எங்களின் பங்கை நேர்த்தியாய் செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆமீன்.